பல நேரங்களில நாம் கர்த்தரோடு கூட சாய்ந்து கொண்டு நடக்கும்போது, நடக்கிற இடம் நீங்கள் விரும்புகிற இடமா இருக்காது. கர்த்தர் உன்னை கொண்டு போகிறது வனாந்தரமாய் தான் இருக்கும். வனாந்தரம் என்பது உங்கள் பார்வைக்கு ஏதோ கஷ்டமான இடம் இல்லையா? வெளிப்புறமாக அது கஷ்டமா இருக்கும். ஆனால் வனாந்தரம் என்பது அங்கதான் பிரைவசி. அங்கதான் என்ன இருக்குது? பிரைவசி. அங்கதான் உங்களுக்கும் நேசருக்குமான தொடர்பு இன்கிரீஸ் ஆகிற இடம். இந்த செப்பரேஷன் ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு. ஏன் 40 நாள் அங்கே அவர் தேவனோட அந்த காட்டு மிருகனோடு சஞ்சரித்தார். முடியும் போது வசனம் சொல்லுது, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அப்படின்னா கர்த்தர் உன்னை வனாந்தரத்திலே சாய்த்து கொண்டு நடத்துகிறார். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போவது தெரியுமா? தனிமைப்படுத்துவார். இங்க பாருங்க, பத்மு தீவுல யோவான் எப்படி இருந்தாரு? தனிமையாய் இருந்தார். வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். எங்க கொண்டு போனாரு? இப்ப வாசிங்க 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 1-2 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்த வேணும். உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னா, கர்த்தர் உங்களை எங்க கூட்டிட்டு போறாரு? வெளியே கூட்டிட்டு போறாரு, வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப பாருங்க, இப்ப வாங்க. ஆண்டவர் மார்பிள யார் சாஞ்சிட்டு இருந்தா? பின்னாடி போயிட்டு இருந்தவன் எங்க வந்துட்டா? இப்ப மார்பிள சாயறேன். நல்லா கவனிச்சிங்களா? 12 சீஷர்கள்லயே ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு சீஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, யோவான் மட்டும்தான். சீஷர்கள் யாருமே இயேசு கிட்ட போய் அந்த காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு அவங்க யாரும் கேட்கல. ஏன் கேட்கல? அவங்க எல்லாம் தூரத்துல இருக்கிறவங்க. அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற அந்த சீஷனை நோக்கி. ஏன் தெரியுமா? இந்த மார்பில சாய்ந்திருக்கிறவங்கிட்ட தான் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை அவர் அவங்கிட்ட தான் சொல்லி கொடுப்பார். அப்ப இவங்க அத்தனை பேருக்கு தெரியுது, நம்ம கிட்ட அவர் வருகையை பத்தி பேசுவாரு, அடையாளங்களை பத்தி பேசுவாரு, அடுத்து மரிக்க போறத பத்தி பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள அதை தாண்டி ரகசியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ரகசியத்தை கர்த்தர் யாருகிட்ட பேசுவார் தெரியுமா? தன் மார்பிலே சாய்ந்திருக்கிறவங்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் ரகசியத்தை பேசுவார். அதனால தான் நல்லா கவனிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷங்கிற அப்பேற்பட்ட ரகசியம் அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மத்த யாருக்கிட்டையும் அதை அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ வனாந்தரத்துல தனிமையிலிருந்து பத்மு தீவுல இருக்கணும். அவங்கிட்ட தான் கர்த்தர் ரகசியத்தை கொடுப்பாரு. அவன் மார்புல சாயிரவனாவும் இருக்கணும்.